வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசாத ஒரு விஷயத்தை திரித்து வெளியிட்டதற்கே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடுத்த நாள் காலையில கைதானாரு. அதுவும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற ஒருத்தரையே தபேக அரசு விடிய காலையில கைது செய்தது. இன்னைக்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் விஜய் அவர்களை பற்றியும் அவர்களுடைய தாயாரை பற்றியும் ஒரு அவதூறான ஒரு விஷயத்தை பேசியதாக இன்னைக்கு பரபரப்பா ஒரு வீடியோ போயிட்டு இருக்கு. அந்த வீடியோவை முதல்ல நம்ம பார்த்துட்டு வந்துருவோம். இந்த பேச்சை நம்ம எளிதில் கடந்து செல்ல முடியாது. அப்படி ஒரு வார்த்தை அது. சட்டமன்றத்தில் போய் அப்பாவை காணும் தெரியல எங்க இருப்பாரு. வீட்டில் போய் அம்மா கிட்ட அப்பா எங்கன்னு கேட்டா சொல்லுவாரு அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா இதை சாதாரணமா நம்ம கடந்து போயிருக்கலாம். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, வீட்டில் போய் அம்மாட்ட கேட்டா தானே அப்பா யாருன்னு தெரியும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இங்க உபயோகப்படுத்துறாரு. இந்த வார்த்தை எவ்வளவு ஒரு இரண்டாம் தர வார்த்தைங்கிறது சின்ன பசங்கள்ட்ட கேட்டா கூட அழகா சொல்லிடுவாங்க. இப்படி ஒரு விஷயத்த அருண் ராஜ் ஐஆர்எஸ் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட போய் கேக்குறாங்க பத்திரிகையாளர்கள். நயினார் நாகேந்திரன் பேசியிருக்காரு, இதை பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்கள் என்ன சொன்னாரு அப்படிங்கிற வீடியோவையும் நம்ம இப்போ பார்த்துட்டு வந்தோம். இந்த 3 மாதத்திலேயே நான் எந்த அளவுக்கு ஒரு நல்லாட்சி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்னு நமக்கு தெரியும். இந்த மாதிரி விமர்சனங்களுக்கு எங்களுடைய நடவடிக்கைகள் மூலமாக, நாங்கள் செயல்களின் மூலமாக, எங்கள் திட்டங்கள் மூலமாக பதிலளிக்கிறது சிறப்பாக இருக்கும். அதனால அவர்கள் அவங்க இயலாமையில மக்களுடைய கவனத்தை எப்படியாச்சும் பெறணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இயலாமையில சொல்றதான் நான் பாக்குறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உதயநிதி ஸ்டாலின் செய்தால் அது கைது. அதே பாஜக தலைவரோ அல்லது பாஜக சார்ந்த யாராவது செஞ்சுட்டாங்கன்னா அவர்களுக்கு வாழ்த்து. இதுதான் தாவேகாவுடைய இன்னைக்கு நிலைமையா இருக்குது. மக்களே புரிஞ்சுக்குங்க. ஏற்கனவே இதே நயினார் நாகேந்திரன் அவர்கள் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்த நடிகையை பற்றி பேசியதற்காக கைது செய்யப்பட்டாரோ, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த நடிகையின் பெயரை கூட தன்னுடைய வாயால் உச்சரிக்கவில்லை அப்படிங்கிறதா உண்மையான நிலவரம். அது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். உச்சரிக்காத உதயநிதி ஸ்டாலினையே கைது செய்தார்கள். ஆனால் அந்த நடிகையின் பெயரை குறிப்பிட்டு பேசி அந்த நடிகையுடன் விஜய் அவர்களை இணைத்து பேசிய பாஜக தலைவரை அன்னைக்கு ஒரு கண்டன அறிக்கை கூட அவங்க வெளியிடல, அவரை கைது செய்யலை அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அப்போ எதிர்கட்சி தலைவர்னா ஒரு ஸ்டாண்டு, மத்தியில் ஆளும் பாஜக தலைவர்கள்னா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா, எதிர்கட்சிகள் சொல்ற மாதிரி பாஜகவுடன் தவேகாவிற்கு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறதோ அப்படிங்கிற ஐயம் எதிர்கட்சிகள் மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பொதுமக்களுக்கும் அப்படி ஒரு கேள்வி எழ ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா உதயநிதி ஸ்டாலினை உடனே கைது செய்கிறாங்க, பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனை கைது செய்ய மாட்டாங்க. அப்படின்னா இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஒப்பந்தம் இருக்குது. பாஜக தான் இவரை தேர்ந்தெடுத்து இங்கு வெல்ல வைத்து இந்த நாட்டை ஆள வைத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் பாமர மக்களுக்கும் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் நிச்சயமான ஒரு உண்மை. இந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது, அதாவது நயினார் நாகேந்திரன் ஒரு இரண்டாம் தர வார்த்தையை பேசும் பொழுது அவருக்கு வாழ்த்துக்கள் என்று கடந்து செல்கிறாரே அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்கள். இதை நம்ம பார்க்கும்போது ஒரு வடிவேல் காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது. ஒரு சின்ன பையன் அசிங்கமாக திட்டிகிட்டு இருப்பான் ஒரு நகைச்சுவை நடிகரை பார்த்து. அப்போது வடிவேல் பக்கத்தில் உட்காந்து சொல்லுவார், என்னையா இந்த திட்டுறான்னா அவன் பேசவே மாட்டார். அவர் இப்படின்னு வாய மூடிட்டே இருப்பார். பேசாத நீ பேசாமன்னு வடிவேலை தான் அவர் அடக்குவார் ஒழிய அந்த சின்ன பையனை பார்த்து எந்த எதிர்ப்புமே தெரிவிக்காமல் அவர் டீ குடிச்சிட்டு உட்காந்துருப்பார். கடைசியில் வடிவேலு அவனை தட்டி கேட்பார். கேட்டவுடனே வடிவேலை கொண்டு போய் கிட்னியை திட்டுட்டு அனுப்பிடுவாங்க. இதுக்கு தாங்க சொன்னேன்னு சொல்லி அவன் நகைச்சுவை நடிகர் சொல்லுவார். அந்த நகைச்சுவை தான் இப்போ ஞாபகத்துக்கு வருது நமக்கு. ஏன்னா நயினார் நாகேந்திரன் எப்போ பேசினாலும் தாவேகா மௌனமாக இருக்குது. திமுகவை சார்ந்தவர்கள், அது எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், அல்லது எம்எல்ஏ மார்க்கண்டேயனாக இருக்கட்டும், அல்லது எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பேசுனா உடனடி கைது. ஆனால் பாஜக தலைவர்கள் யாராவது இவர்களை கீழ்த்தரமாகவோ அல்லது பேசக்கூடாத வார்த்தைகளால் பேசியோ இவர்கள் அமைதியாக இருப்பதை பார்க்கும்போது அந்த காமெடி தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது.